சொந்த கிராமமான இந்த பூசப்பாடி இந்த நிகழ்வு கலந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சிக்கு வாய்ப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கிறார். அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னையின் மனப்பட்டு என்ற கூற்றிற்கு இந்த குழந்தைகளை வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், the students, very English knowledge for poem, this organization for development, very intelligent students, the village elementary school, the teachers, the practice என்று ஆங்கிலத்தில் கூற முடியும். ஆனால் ஆங்கிலத்திலே புலமை பெற்றவர்களாக இந்த மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற எண்ணம் ஆங்கில பள்ளியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கூட அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் நான் மிகுந்த ஆனந்தம் அடைந்திருந்தேன். அரசு பள்ளி என்றால் அலட்சியம் கட்டிய இந்த ஊர் மக்களுக்கு இடையே படிக்க வைத்த என் மகளின் ஆற்றலும் இங்க கூடியிருக்கிற இந்த மாணவர்களின் ஆற்றலும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சமமாகத்தான் இருக்கிறது என்று நான் நீங்கள் வருத்தப்படுகிறேன். ஆனால் இந்த இரு ஆசிரியர் முயற்சி இரண்டு குழந்தைகளையும் வளர்த்தெடுக்க முடியும். இன்னும் 20,000 குழந்தைகளை கொடுத்தாலும் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டிற்கு, நம் ஊருக்கு, நம் பள்ளியின் பெருமை பேசிடுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த நிகழ்ச்சிகளை காணும்போது மிக்க மகிழ்ச்சி வைக்கிறது. நாம் எந்த நிலையில் அடைந்தோம் என்பதற்கு அப்பா அம்மா அவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் நம்புகின்ற ஒரு கடவுள். நான் கடவுள் என்று சொல்வதற்கு காரணம் எனது முன்னோர்கள் எழுத்து அறிவித்தவனே இறைவன் ஆவான் என்ற கூற்றுக்கிணங்க அவர்களை நீங்கள் கடவுளாக பாருங்கள். கல்விப்புற குழந்தைகளை வளருங்கள், கல்வியை கற்க சொல்லுங்கள். இந்த மண்ணின் பெருமை, இந்த பூசப்பாடியின் பெருமை, இங்கிருந்துதான் நான் படித்தேன், இந்த பள்ளியில் தான் படித்தேன், எனக்கு இவர்தான் ஆசிரியர், இந்த ஆசிரியர் பெயர் இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த மண்ணில் வாழ வேண்டும், உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. நான் சிறு வயது மீண்டும் ஆக முடியாது. இந்த பள்ளியில் படிக்கின்ற பாக்கியமும் எனக்கு இல்லை, எந்த ஊரில் வளர்கின்ற பாக்கியமும் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்து வெளியூரில் வாழ்ந்துவிட்டேன். என் முதல் தொடக்கப்பள்ளி படிப்பு என் நெஞ்சம் இருக்கும் வரை மேல்வெளி இணைவிருக்கும் மேல்வெளியில் படித்து விட்டேன். நான் முன்னாள் மாணவர் கூட அந்த பள்ளியில் கூட இடம் பிடிக்க முடியவில்லை. இந்த மூன்று ஆசிரியர் பேரக்கூடிய என்று வருத்தப்பட்டேன். இறைவன் ஒரு இருப்பானால் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, குழந்தையாக இந்த மொழியில் பிறக்க வேண்டும், இந்த பள்ளியில் படிக்க வேண்டும், நான் பாராள வேண்டும், ஆசிரியர் பெருமைகளை பேச வேண்டும் என்ற ஆசை உண்டு. இறைவன் தருவானாக. ஆனால் இந்த இரு ஆசைகளும் நாங்கள் இந்த ஊர் கொடுத்து வைத்த வரமாக ஒவ்வொரு நிகழ்வும் பார்க்கின்ற போது கொண்டாட்டம் அது பார்ப்பதற்கு எங்களுக்கும் ஒரு கொண்டாட்டம். நாட்டுப்புற பாடல் அது நானும் இசைந்து பாடுவது போல நான் ஒரு கற்பனை செய்து கொள்வேன். இப்படிப்பட்ட பிச்சு குழந்தைகளை ஆடுவோமே, பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுந்தரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியாரின் கூட்டுக்கிணங்க, அந்த கொள்கைக்கிணங்க ஆசிரியர் பெருமக்கள் இருவரையும் இருகரம் கூப்பி மீண்டும் 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 நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று மனப்பூர்வமாக வாழ்த்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த பள்ளி குழந்தைகளுக்கு என்னால் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு காலத்தின் கற்றல் அதை மாற்றி அமைக்கிறது. இருப்பினும் எந்த சூழலிலும்
நான் புறக்கணிக்கப்பட்டாலும் நான் உங்களுக்காக உழைத்துக் கொண்டே இருப்பேன். இந்த பள்ளி வளர்ச்சியடைய வேண்டும். இந்த பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் இந்த ஊர் பெயரை சொல்ல வேண்டும், இந்த ஆசிரியர் பெயரை சொல்ல வேண்டும். நீங்கள் யார் என்று தமிழ்நாட்டில் காட்ட வேண்டும். நீங்கள் எல்லாம் வரலாறு படைக்க வேண்டும். நீங்கள் சிறு குழந்தைகள் அல்ல. இன்றைய அரும்பு நாளை மலர். நீங்கள் தான் இந்த தேசத்தின் தலைவரை, நீங்கள் தான் இந்த தேசத்தின் அதிகாரிகள், நீங்கள் தான் இந்த தேசத்தின் உயர்ப்புகள், நீங்கள் தான் இந்த வரலாற்றை மாற்றக்கூடியவர்கள் என்றுதான் நான் உங்களை பார்ப்பேன். உங்களை நான் சிறுபிள்ளையாகவே பார்க்கிறேன். தொடக்கம் இல்லாமல் முடிவில்லை. இங்கே நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள். இரு ஆசிரியர்களும் என் வாழ்நாள் மறக்க மாட்டேன், மாணவர்களும் மறக்கக்கூடாது என்று சொல்லி திருக்குறள் புத்தகத்தை நான் விரும்பி படிப்பதால் இந்த பள்ளி மாணவர்களும் தம்பி மூவினாவின் அவர்கள் மற்ற ஏனைய குழந்தைகளும் திருக்குறளை கூறும் பொழுது நான் மனம் மகிழ்ந்து போனேன். அளவற்ற முயற்சி அடைந்தேன். எல்லா குழந்தைகளும் நமது குழந்தைகள் என்று நமது இரு ஆசைகளும் கருதி அனைத்து குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அனைத்து குழந்தைகளையும் ஒரு தரத்தில் கொண்டு வந்து இருக்கிறார்கள். நீங்கள் வரலாற்று படைப்பவர்களாக மாற எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொண்டு 78வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டமைக்கு நன்றியும், இந்த விழாவிலே பள்ளி மேலாண்மை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் பணி சிறக்கவும், இந்த கிராமத்தின் பள்ளி விழாவில் ஒவ்வொரு முறையும் அழைக்காமலே சிறப்பு விருந்தினர்களாக என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்புக்குரிய மாமா பரமசிவம் அவர்களும், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாமா முருகன் அவர்களும், சித்ரா சிவகுமார் அவர்களும், ஏனைய இங்கே உரையை கொடுத்திருக்கிற மாணவர்களின் பெற்றோர்களுக்கும், என் உடன்பிறப்பு அக்கா மணிகா அவர்களுக்கும், இந்த ஊர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நான் மீண்டும் நான் நன்றாக படித்தவன் பண்புள்ளவன் என்ற முறையில் உங்களை பணிந்து உங்கள் பாதங்களை கொண்டு என் இரு ஆசைகளுக்கும் நன்றி.